தாவீதினிடத்திலே இருந்த பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எப்பவும் அட்ராக்ட் பண்ண நினைச்சது மனிதர்களே அல்ல, கர்த்தரையே. ஸோ அவருடைய மகனாகிய அப்சலோம் வந்து ஒரு பெரிய சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தன்னுடைய தகப்பனாருடைய ஸ்தானத்தில் ராஜாவாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போ வந்து தன்னுடைய தகப்பன் தான் ராஜா, என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன். இப்போ அப்பா எழும்பி ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய மகனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி போய் தன்னுடைய மகனை அழிக்க முடியும். ஆனால் தாவீது அதை செய்யலை. என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகன் அந்த ராஜ்ய பதவியில் உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு தன்னை அவன் கொன்னுட்டான் அப்படின்றது மாதிரியும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அது எனக்கும் நல்லதில்லை அவனுக்கும் நல்லதில்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேரோட கூட வெறுங்காலில் நடந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, என்னை அழிப்பதற்கு கர்த்தர் ஒருத்தருடைய கையிலையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன், கர்த்தர் என்னை ஜீவனாய் காப்பாற்றுவார். மனுஷனுடைய கையில் அவ்வளோ சீக்கிரமாய் கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்கிட்டையும் நான் பிரச்சனைக்கும் போக மாட்டேன், அதே நேரத்தில் நான் அமைதியாக அந்த இடத்துல உட்காரவும் மாட்டேன். நான் ஒன்று செய்வேன், எனக்காக ஒரு வாசல் அடைக்கும் போது, எனக்காக 10 வாசல் அடைக்கும் போது, எனக்காக 100 வாசல் அடைக்கும் போது, எனக்காக 1000 வாசல் அடைக்கும் போது என் மனசு என்ன சொல்லும்னா, 1001வது வாசல் எனக்காக என் தேவன் கண்டிப்பாக வைத்திருக்கிறார், கண்டிப்பாக வைத்திருக்கிறார். என் வாசலை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. எனக்கென்று வைத்திருக்கிற வாசலை அடைப்பதற்கு அந்த 99 வாசலும் என் வாசல் கிடையாது, அந்த 100வது வாசல் தான் என் வாசல். கர்த்தர் என் வாசலுக்கு நேராக என்னை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறாரே தவிர என்னை அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என் வாசலை நான் கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் என்ன அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். என்னன்னா, நான் ஒண்ணுலயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எனிவே எதுவாக இருக்கலாம், அது சத்ருவாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இங்கே கடந்து போகலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பிரச்சனை பண்ணவும் போகாத, நீ அமைதியாகவும் உட்காராத, நீ எழும்பி போராடு, நீ எழும்பி நில்லு, நீ ஓடு, நீ உன்னுடைய ஓட்டத்தை தொடரு, உன் கூட நான் இருக்கிறேன். இதுவரையிலும் தோற்றது எல்லாவற்றையும் நீ ஜெயத்தாய் பெற்றுக்கொள்ளுவாய். கூட இருக்கிறவர் பெரியவர், கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.